Hi friends, welcome to PY Job Alerts. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி எக்ஸாமிங் அத்தாரிட்டி சீஃப் செக்ரட்டரிலேருந்து நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி விட்டுருக்காங்க. ஸோ என்ன வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்த ஒரே கொஷின், ஐஆர்பிஎனில் சப் இன்ஸ்பெக்டர் வேக்கன்சி கால்ஃபர் பண்ணுவாங்களான்றது. நான் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஐஆர்பிஎனில் கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணுவாங்க, பட் மினிமம் போஸ்ட் இருக்குன்றதை சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான ஓப்பனிங் டேட் 18/5/2026, க்ளோசிங் டேட் 1/6/2026, நேர்லி ஒரு 1 month கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி கேண்டிடேட் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ தமிழ்நாடு பீப்புள் பண்ண முடியாது. ஸோ டோட்டலாக 8 வேக்கன்சி தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மேல் கேண்டிடேட் மட்டும் தான் நம்ம இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஐஆர்பிஎனில் மேல் மட்டும் தான் வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி 8 வேக்கன்சி. ஸோ ரிசர்வேஷன் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் வைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சின்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரி லெவல் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அண்ட் தென் பாண்டிச்சேரி, ஓகேங்களா? ஸோ பாண்டிச்சேரி பீப்புளாக தான் இருக்கணுன்றது இங்கே நம்ம சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் 20 to 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பேஸ்ட் அப்பான் கம்யூனிட்டி வைஸில் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 20 to 27 இயர்ஸ் கொடுத்துட்டு இது இல்லாமல் எம்பிசிக்கு 3 years, எஸ்சிக்கு 5 years அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓகேங்களா, அவங்களுக்கு 3 years ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இன் சர்வீஸ் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட் வைஸ் எம்பிசி அண்டு எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏஜ் வைஸில் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ மோட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் அண்டு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது ஐஆர்பிஎனுக்கும் போலீஸ் கான்ஸ்டேபிள் அண்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கும் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்லேயே வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஐஆர்பிஎனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் பிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஹைட் பார்த்திங்கன்னா நாட் லெஸ் தென் 167 centimeters, ஓகேங்களா. அண்ட் தென் செஸ்ட் மினிமம் எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் 5 centimeter கொடுத்துருக்காங்க. 81 to 86 centimeter. வெயிட் பிஎம்ஐ பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கணும். ஹைட்டுக்கு ஏற்ற அந்த வெயிட் தான் இருக்குன்றது நம்ம சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் பிஇடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேஜ் மொத்தம் பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜ் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1ல் பார்த்திங்கன்னா 100 meters, ஓகேங்களா. 100 meters 15 seconds கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டேஜ் 2 லாங் ஜம்ப் 3.8 meters. ஸ்டேஜ் 3 ஹை ஜம்ப் 1.20 meters. ஸ்டேஜ் 4 800 meter ரன்னிங் 2 minutes and 15 seconds, ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 4 ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கான ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஏஜ் கேட்டகரியில் ஃபிட்டாக இருக்கிறீங்களோ அவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 8 வேக்கன்சி தான், பட் எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் கான்ஸ்டேபிள் எல்லாமே நீங்கள் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ போஸ்டிங் கிடைக்காதவங்க எந்த ஐஆர்பிஎன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலான்றது நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஆன்லைன் எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரிட்டன் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ கிராஜுவேஷன் லெவலுன்றதுனால பார்த்திங்கன்னா ரிட்டன் தான் இதுக்கான எக்ஸாமினேஷன்றது நம்ம சொல்லியிருக்காங்க. பைலிங்குவல் லெவலில் கொஷின் பேப்பர் இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ், தெலுங்கு அண்டு மலையாளம்ன்றது நம்ம சொல்கிறோம். ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிலபஸ் அண்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், நெகட்டிவ் மார்க் இருக்குது, வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸு, கீ சேலஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டு பிஇடி அண்டு பிஎஸ்சி டெஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் கண்டக்ட் பண்ணுவோன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் சிஜி லெவல், ஓகேங்களா. இதெல்லாம் கிராஜுவேட் லெவல்ன்றதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி புதுச்சேரி எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டியில் எல்லாமே பிரிச்சுட்டாங்க. ஸோ ஓகேங்களா, இது சிஜிஎல், ஓகேங்களா. இந்த லெவல்ன்றதுனால எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் எப்போன்றது வெப்சைட் அண்ட் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ முடித்ததுக்கப்புறம் ஃபிசிக்கல் அண்ட் தென் ரிட்டன் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ மெடிக்கல் டெஸ்ட் நார்மலாக கவர்மெண்ட் ஜாப்க்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகி போகிறாங்க அவங்களுக்கான அந்த மெடிக்கல் டெஸ்ட் எப்பயுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த வேரியஸ் போஸ்ட் எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் இருக்கிறது நம்ம சொல்கிறோம். க்ளோசிங் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 1/6/2026 3 PM க்ளோஸ் ஆகிடும். ஸோ நியர்லி என்னையிலேருந்து பார்த்திங்கன்னா
ஒரு 1 மந்த் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வித்தின் இந்த மந்த்துக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை இன் சர்வீஸ்க்கான டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே இந்த பிடிஎஃப்பில் கோத்ரூ பண்ணி பாருங்கன்றது நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் கேஸ்ட் வைஸ் யாரெல்லாம் அந்த ஏஜில் வந்து கேட்டகரியில் வரீங்கன்றது பாருங்கள். ஸோ அப்கமிங் டேஸில் பாண்டிச்சேரியில் என்னென்ன வேக்கன்சி இருக்குமோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம சேனல் மூலம் கன்வே பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி ஐஆர்பிஎனில் தான் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் போஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் அந்த 8 போஸ்ட்டில் 8 வேக்கன்சியில் நம்ம ஒரு வேக்கன்சி போகணுன்ற ஒரு மோட்டிவோடு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் தென் வந்து அப்கமிங் டேஸில் பாண்டிச்சேரியில் என்னென்ன வேக்கன்சி இருக்குன்னு ஒன் பை ஒன் நம்ம சேனல் மூலமாக கன்வே பண்ணுறோம். ஸோ லாங் கேப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போடுறேன். இந்த பிடிஎஃப் நம்மளோட சேனல் வெப்சைட் சிஎஸ் நாலேஜ் ஓப்பனரில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேபி இதுக்கான ஆன்லைன் சர்வர் போர்ட்டல் நாளையிலேருந்து ஓப்பன் ஆகலாம். நீங்கள் என்னையிலேருந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 2 எல்டிசி டியூடிசி எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ நேர்லி ஒரு 1 மந்த் இருக்குது. இப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபிசிக்கல் டெஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்றதுன்னு சொல்கிறோம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் PV Job Alert. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.